ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து ஒரு 300 லிட்டர் டீப் ஃப்ரீசர். இது கோத்ரேஜ் கம்பெனி 2022 தான் இதோட மேனுஃபேக்சரிங்கு. 5 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. கம்ப்ரஸர் போயிருக்கு, ஆனால் கம்ப்ரஸருக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குது. அவங்க பில்லு தொலைச்சிட்டாங்களா இல்லை வாரண்ட்டி கிளைமே ஆகலையா என்னென்னு தெரில. நம்ம கடைக்கு வந்து சேலுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம இந்த கம்ப்ரஸர் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு கம்ப்ரஸர் வச்சு ரெடி பண்ண போகிறோம். இதில் இருந்தது வந்து 290 கேஸ் கம்ப்ரஸர் வந்து இருந்தது. சேம் 300 லிட்டரில் இருந்த சேம் 290 கேஸ் கம்ப்ரஸர் நம்மக்கிட்ட இருக்குது. அது வந்து எம்ப்ராக்கோ கம்பெனி. ஸோ அந்த கம்ப்ரஸர் வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து இப்போது ஃபிட் பண்ணி நம்ம வெல்டிங் பண்ணி கேஸ் சேர்த்து ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து நல்ல விஷயம் என்னென்னா லீக்கேஜ் கிடையாது. உள்ள இன்னர் லீக்கேஜோ இல்லை கண்டென்சர் லீக் அந்த மாதிரி எந்த ஒரு லீக்கேஜும் கிடையாது. ஃபுல் கேஸ் இருந்தது நமக்கு. ஸோ அந்த கம்ப்ரஸர் மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸ்டெய்னர் வந்து நம்ம வந்து மாற்றுவோம். கேப்லர் எதுவும் மாற்ற வேண்டியதில்லை, மாற்றவும் முடியாது கூட. ஸ்டெய்னர் மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கண்டென்சர் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஃப்ளஷ் அவுட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் கூட கொஞ்ச நேரம் ஃப்ளஷ் அவுட் பண்ணிவிட்டு வெல்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வேக்யூம் வச்சுட்டு நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். கண்டென்சர் ஒரு வேளை நம்ம செக் பண்ணிக்கணும். ஒரு வேளை வந்து டஸ்ட் இருந்தாலோ இல்லை துரு பிடிச்சிருந்தாலோ உள்ள பைப் ஏதாவது, அதனால் கூட நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிளாக் ஆனதுனால கூட நமக்கு கம்ப்ரஸர் வந்து ஹை ஆம்ஸ் வாங்கி போயிட்டுருக்கலாம். பட் ஆனால் கண்டென்சர் நல்லா இருந்தது நமக்கு. இதில் வந்து ஆனால் கேப்லர் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து கீழே வந்து அலுமினிய பைப் வந்து ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் கீழே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அங்கே ஒரு வேளை கண்டிப்பாக கேப்லர் வந்து மாற்றி ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி நம்ம வந்து கேப்லர் வந்து போட்டிருக்கலாம். ஆனால் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சேம் ரெஃப்ரிஜரண்ட்டு, சேம் ஆயில் கூட நமக்குன்றதுனால ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. செக்ஷன் மட்டும் நம்ம வந்து ஃப்ரெஷ் அவுட் கண்டிப்பாக பண்ணிடணும். கொஞ்சம் நேரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த வெல்டிங் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஆனால் வாரண்ட்டி இருக்கும்போதே நமக்கு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் சேலுக்கு வந்தது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயந்தான். ஏன்னா 27,000 கிட்ட கொடுத்து வாங்கியிருப்பாங்க. 5 இயர் வாரண்ட்டி அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து சரியாக இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஒரு வெறுப்பில் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வர்ற பாக்ஸுங்க தான் அதெல்லாம். வெல்டிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து வேக்யூம் நம்ம வச்சுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் நம்ம வந்து நல்லா வேக்யூம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணுறோம். இதுக்கு வந்து 290 கேஸு. இதோட எக்ஸாக்ட் ப்ரெஷர் அப்படின்னா நம்ம வந்து ஒரு மாமூலாக 134னா ஒரு 10 வைப்போம். இதுக்கு வந்து ஒரு 15க்கு மேலே வரும். அந்த ஸ்டெய்னர் ஹீட்டு எல்லாமே வந்து நம்ம வந்து கண்டினியூவாக நம்ம கேஸ் சார்ஜிங் அப்போ நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள ரிசல்ட் கூட நோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸாக்ட் ப்ரெஷர் வந்து நமக்கு எங்கே இருக்குன்றது தெரியும். பாக்ஸ் வந்து நமக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஒருவேளை நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.